எல்லா காரியத்தையும் இழந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு சொல்லி போய் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர் இந்த வருஷத்துல எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அநேக நாள் ஜெபிச்சுட்டு வரலாம். ஒருவேளை உங்க கணவனுக்காக ஜெபிக்கலாம், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உங்க வாழ்க்கைக்காக ஜெபிக்கலாம், இல்லாட்டி உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். நீங்க என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து வர்றீங்களோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு தாமா இருக்காரு. கர்த்தர் ஒருபோதும் மறக்கல. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நீங்க எல்லாத்தையும் போய் சொன்னாலும் அவன் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் போயிட்டே இருப்பான். இல்லாட்டி அவன் உங்களை தூற்றுறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனா இதுவரைக்கும் உங்களை நடத்திட்டு வந்த தேவன், இதுவரைக்கும் உங்களோட உயிரோட வச்சிருக்கிற தேவன், இதுவரைக்கும் உங்களோட பாருங்க அவர் டிராவல் பண்ணிட்டே வர்றாரு. எல்லா சூழ்நிலையும் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டாரு. அதான் ஒரு வார்த்தை கூட எடுத்து படிங்க. நீங்க பைபிள் இருந்தா பாருங்க. உபாகமத்துக்கு எழுதுற புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லு என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திர பாதைனா எது? உங்களுடைய வாழ்க்கை பாதை. இன்றைக்கு இந்த வனாந்திர பாதையில நீங்க ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை சகிச்சுட்டு வரலாம். ஒருவேளை கணவருக்காக நீங்க ஜெபிக்கலாம், நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உங்க தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை எல்லாரும் உங்க குடும்பத்துல உங்களை எதிர்த்து என்ன செஞ்சிருக்கலாம், ஒருவேளை உங்களை தள்ளி இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையில அவர்